வாங்க இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை வந்து இப்படி நறுக்கிட்டு தண்ணியில் போட்டிருக்கோம். ஏன் நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு கருத்துரும். அதனால நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். எண்ணெய் இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. வழக்கமாக பண்ணுற பொரியலை காட்டிலும் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிடணும். உப்பையும் போட்டு வதக்கிங்க. ஏன் நம்ம உப்பு போடுறோம் அப்படின்னா, உப்பு போட்டால் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதுக்காண்டி தான் நம்ம உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பொடி பொடியாக, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே நம்ம வந்து பொடியாக தான் நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணிக்குள்ளே போட்டு, அந்த கத்திரிக்காய் எடுத்து 1 பை 1 போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கத்திரிக்காய் நம்ம நறுக்கி வச்சதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். இப்படி மூடி போட்டு நீங்கள் வந்து மூடி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்படி நீங்கள் திறந்து கிளறி விட்டுக்கணும். திருப்பி நம்ம மூடி வச்சுக்கலாம். வெந்து வந்தால் அது கலரே வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கிளறி வச்சுக்கோங்க. வெந்து வந்ததுக்கப்புறமா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வந்து காரப்பொடி, அதாவது சில்லி பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா தூவிக்கோங்க. தூவிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரெடி ஆகிடும் பொரியல். அவ்வளோதான். சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் இறக்கினதுக்கப்புறம். இது வந்து ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் அப்போலாம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.